கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் சந்திப்பதில் உங்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், முதலாவது நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சித்தத்தின்படி ஊழியங்களை செய்வதோ, நம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வதோ, தேவ சித்தத்திற்கு முரண்பாடாக இந்த நாட்களில் செயல்படுவதோ இந்த நாட்களை அதை குறித்து சொல்லவில்லை. முதலாவது சொல்லப்படுகிற காரியம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களே நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த நாட்களே செய்யும்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இந்த நாட்களிலே நாங்கள் பெறும்படிக்கு பொறுமை நமக்கு வேண்டியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்தை அப்படியாக ஒரு அசட்டையாக இந்த நாட்களிலே விடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெறும்படியாக இரண்டாவதாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் என்ன வர வேண்டும்? பொறுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே, நான் உங்களை வந்து அழைத்து செல்வேன், அதாவது தேற்றவாளரை உங்களுக்கு நான் தருவேன், அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துவார், கடைசியாக அந்த நாட்களிலே நான் உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கு நாங்கள், ஏனென்றால் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை அழைத்து செல்லும்படியாக வருகிறார். இந்த அடுத்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் தாமதம் பண்ணாதபடி இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த நாட்களிலே அவர் நம்மை அழைத்து செல்லும்படியாக வருகிற வேளையிலே, அந்த வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற நாங்கள் முதலாவது நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். மாமிசத்திலே ஊழியம் அல்ல, மாமிசத்திலே நடக்கிறதல்ல. ரெண்டாவதாக, வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு நமக்கு ஒரு பொறுமை இந்த நாட்களில் வேண்டியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தின்படி இந்த நாட்களில் நாங்கள் நடந்து கொள்ளுவோமா இருந்தால், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதமாவார், அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். உலகத்திலே இன்றைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவோ அல்லது இந்த நாட்களில் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளப்படுவதோ இந்த நாட்களிலே, அதுதான் இந்த நாட்களில் ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களில் இருக்கிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அங்கே அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதுகளை நமக்கு வெளிப்படுத்தப்படவும் இல்லை. அது எல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியமாக இந்த நாட்களில் இருப்பதினால் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகை இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் வருகிறார், தாமதம் பண்ணார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வருகைக்கு நாங்கள் தயார்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு திட்டவட்டமாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தத்தை
பெற்றுக்கொள்ளும்படியாக பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம் என்பது தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல. இந்த வாக்குத்தத்தம் தேவன் ஆண்டவர் நமக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.